இங்கே உள்ள சாமியை நீங்கள் காது வளர்த்துருந்தா மட்டும்தான் கிட்டக்க போய் பார்க்க முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? என்னடா சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பி போல் காது வளர்த்துருக்கா அப்படி பார்த்தீங்களா? இந்த மாதிரிக்கே வளர்த்துருந்தா தான் இங்கே உள்ள சாமியை கிட்ட போய் பார்க்க முடியுமா? ஊரில் காது வளர்க்குறாங்களே அது ஆண்டவனுக்கு ஐயனாருக்கு தொண்டு செய்யணும். தொண்டு செய்கிறதுக்காக எத்தனை குழந்தை இருந்தாலும் அத்தனை குழந்தையும் காது வளர்ப்பது. இந்த ஊரில் மாடி வீடு கட்ட மாட்டாங்களா? இல்லை படியே கட்ட மாட்டான். இப்போ நம்ம பேட்ச் போடுறோம்னு வைங்க, அதுக்கு மேலே ஏறி எந்த டச்சப்பும் வச்சுக்கிறது இல்லை. இப்போ படி வச்சு கட்டுறதில்ல. ஓகே, அப்படி யாராவது முயற்சி பண்ணியிருக்காங்களா? இல்லை அப்படிலாம் யாரும் பண்ணல. அது எதுக்கு மாடிப்படி வைக்க மாட்டாங்க? அது இவருக்காகத்தான். இவர் கீழே இருக்கிறாரு, மேலே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதை செய்கிறதில்ல. அப்படி செஞ்சாலும் அவர் ரொம்ப கோளாறு பண்ணி விட்டுருவார். ஏன் அந்த காது வளர்க்குறாங்களையா இந்த ஊரில்? காது வளர்க்குறது நாங்கள் சாமியை மண்ணுக்குள்ளேருந்து எங்கள் பாட்டையும் வேட்டைக்கு வரையில் காற்றுல குத்தி அந்த காற்றுல ஓட்டையாக போச்சு ரத்தம் வந்து. அதனால் ஆண்டவருக்கே அந்த காது வளர்த்ததுனால நாங்களும் அதிலேருந்து தொண்டிலையும் செய்கிறவங்க காது வளர்த்துட்டு வர்றோம். இப்போ ஆம்பளை பிள்ளைக்குத்தான் எத்தனை பிள்ளைய பிறந்தாலும் நாங்கள் வளர்த்தாகணும். அதாவது பிறந்ததில் 30 நாளையில் அப்படி வளர்க்க தவறுச்சுன்னா பூமியாக கால் நுண்டியா அப்படி இதுவரையிலும் ஆக்கிடும். இந்த ஊரில் மாடிப்படி வைக்க மாட்டாங்க? ஆமாம், வீடு மாடி கட்டுறோம். ஆனால் படி இல்லாமல் கட்டி அவனை இதுகளுக்கு போனால் மேலே ஏணி மரம் வச்சு சப்போசிட்டு மேலே பார்க்குறதுக்கு ஏறி பார்த்துக்குருவாங்க. நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் கோவில்பட்டி அந்த ஒரு கிராமத்தில் தான் இருக்கோம். இங்கே உள்ள சுயம்பா தோன்றிய செகுட்டு ஐயனார் அந்த ஒரு ஆலயத்தில் தான் இருக்கும். இங்கே உள்ள நடைமுறை எல்லாமே இங்கே உள்ள சுயம்பா தோன்றிய செகுட்டு ஐயனாருக்காக மட்டுமே தான்.